மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்கா. சரவண மாமாக்கு இந்த விஷயம் தெரியும். வயித்துல இருக்கிறது யார் குழந்தைன்னு மாமா கேட்டிருக்காங்க. கோர்ட் விவாகரத்து கேஸ் இன்னொரு பக்கம் குழந்தை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ப்ரோமோ தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சி எல்லாம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. செந்தில் வந்துட்டு அவங்க வீட்டுல சொல்லிடுறாரு. அதாவது மீனா தங்கமயில் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாரு. சோ மீனா வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே கோவமா இருக்காங்க. அப்ப கோமதி கேக்குறாங்க, உன்னை வந்து எப்படி வச்சிருக்கோம், நீ வந்து அவ கூட பேசிட்டு இருக்க, அவ எவ்வளவு தூரம் நம்மள எல்லாம் கஷ்டப்படுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நீ தங்கமயில் கூட எதுக்கு பேசிட்டு இருக்க, எதுக்கு அவ கூட பழகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓ, என்ன விஷயம் நான் சொல்றேன், முதல் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப பாண்டியன் சொல்றாரு, இப்ப இந்த விஷயத்த முதல் சரவணன் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சரவணன் கிட்ட அவர்கிட்ட சொன்ன உடனே அவங்க வந்துட்டு இது ஏன் குழந்தை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஷாக். என்ன அப்படி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சரவணன் வராரு. வந்த உடனே கோமதி வந்துட்டு அவரை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு என்ன காரியம் பண்ணிருக்க, என்ன வார்த்தை பேசியிருக்க, ஒரு பொண்ணை வந்து நீ எப்படி பேசலாமா, என்னவோ கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு பிரெக்னெண்டா இருக்கா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரவணனுக்கு ரொம்ப கோவம், அவங்க அம்மா அடிச்சது பிளஸ் இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு ஆல்ரெடி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவை இப்படி திட்டவுமே யோசிக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.